எல்லாருக்கும் வணக்கம். இந்திய பங்குச்சந்தை இப்போ ஒரு ரொம்பவே முக்கியமான கட்டத்துல இருக்கு. எல்லாருடைய மனசுலயும் ஒரே கேள்விதான். நிஃப்டி அடுத்து எங்கே போகும்? மார்க்கெட் விழுந்தது போதுமா இல்ல இன்னும் சரிவு இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம இன்னைக்கு அலசி ஆராய போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஆமா, இதுதான் இப்போ நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? தினம் வர்ற ஆயிரக்கணக்கான செய்திகளுக்கு மத்தியில நாம எதை நம்புறது? எது உண்மையான சிக்னல்? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம கொஞ்சம் லாங் டேர்ம்ல யோசிச்சு பாப்போம். நாம எங்க போறோம்னு ஒரு ஐடியா இருந்தா இப்போ இருக்கிற குழப்பம் கொஞ்சம் தெளியும் இல்லையா? அதனால 2026ல நிஃப்டி எங்க இருக்குன்னு பெரிய பெரிய அனாலிஸ்ட்கள் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல பாத்துடலாம். இங்க பாருங்களேன், நொமுரா, கோல்ட்மேன் சாக்ஸ், பேங்க் ஆஃப் அமெரிக்கா மாதிரி உலக அளவுல இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே நிஃப்டி 29,000 தாண்டோன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒருமித்த கருத்தோட தான் இருக்காங்க. ஆனா இதுல இன்கிரீட் எக்விட்டிஸ் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா ரொம்பவே ஜாக்கிரதையா 22,850ன்னு ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க. இதுவே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சந்தையில பாசிட்டிவ் கருத்துக்களும் இருக்கு, அதே சமயம் கொஞ்சம் எச்சரிக்கையான பார்வைகளும் இருக்குன்னு தெரியுது. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த சார்ட்ட பாருங்க. மார்க்கெட்டுக்கு ரொம்ப சாதகமாலாம் நடந்தா, அதாவது புல் கேஸ்ல நிஃப்டி 29,300 தொட வாய்ப்பு இருக்கு. ஓரளவுக்கு சுமாரா போனா பேஸ் கேஸ்ல 28,500. ஒருவேளை நிலைமை கொஞ்சம் மோசமானா காஷியஸ் கேஸ்ல 22,850 வரைக்கும் போகலாம். சோ இந்த 3 விதமான சாத்திய கூறுகளையும் நாம மனசுல வச்சுக்கணும். சரி, இந்த பாசிட்டிவ் கணிப்புகளுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் சொல்றாங்க. 1, நம்ம கம்பெனிகளோட லாபம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. 2, நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள், அதாவது நம்மள மாதிரி ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து மார்க்கெட்ல முதலீடு பண்றாங்க. 3, மக்களோட நுகர்வு, அதாவது செலவு பண்ற பழக்கம் மீண்டும் அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை காட்டுது. ஓகே, 2026ல என்ன நடக்கும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிற கேள்வி என்ன? மார்க்கெட் அதோட அடிமட்டத்தை, அதாவது பாட்டமை தொட்டுடுச்சா? இந்த சரிவு முடிஞ்சிடுச்சா? வாங்க இப்ப இந்த முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். மார்க்கெட் பாட்டம் அப்படின்னா என்ன? அது வெறும் ஒரு நம்பர் கிடையாதுங்க, அது ஒரு ப்ராசஸ். சொல்லப்போனா சந்தையோட கேரக்டரே மாறுற ஒரு தருணம். விற்கிறவங்களோட ஆதிக்கம் குறைஞ்சி வாங்குறவங்க கையில கண்ட்ரோல் வர்ற ஒரு பாயிண்ட். மார்க்கெட்டோட பயம் குறைஞ்சி நம்பிக்கை மெதுவா துளிர்விடும் பாருங்க, அந்த நிலைமைதான் உண்மையான பாட்டம். அப்போ நாம அந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கு பதில் சொல்ல நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஆகணும். மார்க்கெட் நமக்கு சில க்ளூஸ், அதாவது தடயங்களை கொடுக்குது. அதெல்லாம் ஒன்னொன்னா ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு தெளிவான முடிவுக்கு வரலாம். வாங்க துப்பறிய ஆரம்பிக்கலாம். இப்ப நாம பார்க்க போறதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். மார்க்கெட் ஒரே நேரத்துல 2 விதமான சிக்னல்களை கொடுக்குது. ஒரு பக்கம் பாசிட்டிவாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் நெகட்டிவாவும் இருக்கு. ஒரு முரண்பாடான நிலைமையில நாம இருக்கோம். இந்த நம்பரை பாருங்க, 26.80. இதுதான் இந்தியா வெக்ஸ். இதை நாம பய குறியீடுன்னு கூட சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்ல இன்வெஸ்டர்ஸ் எவ்ளோ பதட்டமா இருக்காங்கன்னு காட்டுற நம்பர் இது. இந்த நம்பர் இவ்ளோ அதிகமா இருக்கிறது சந்தையில இன்னும் பயம் போலங்கறத தெளிவா காட்டுது. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. போன ஸ்லைட்ல பயம் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த நம்பரை பாருங்க, 19.97. இது நிஃப்டியோட PE ரேஷியோ. இது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ரொம்ப காஸ்ட்லியா, அதாவது ஓவர் வேல்யூவேஷன்ல இல்ல, ஒரு நியாயமான விலையில தான் இருக்குன்னு சொல்லுது. இது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட். இந்த ஸ்லைடு தான் இப்போதைய மார்க்கெட் நிலவரத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இது ஒரு கயிறு இழுக்கும் போட்டி மாதிரி. ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் 7.5% GDP வளர்ச்சியோட ரொம்ப வலுவா இருக்கு. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் விலை, உலக அரசியல் பிரச்சனைகள், வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் விற்பனை அழுத்தம்னு சில விஷயங்கள் மார்க்கெட்டை கீழே இழுக்குது. இந்த 2க்கும் நடுவுல தான் மார்க்கெட் இப்போ ஊசலாடிட்டு இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு போர்க்களம் மாதிரியே நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். 22,900ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட் கோடு. மார்க்கெட் இந்த கோட்டையை விட்டு கீழே போகாம தாக்கு பிடிக்கணும். ஆனா உண்மையான வெற்றி எப்போ கிடைக்கும்னா, நிஃப்டி 23,500 தாண்டி வலுவா மேல போகும்போதுதான். அதுதான் புல்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, இவ்ளோ டேட்டா, இவ்ளோ க்ளூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாத்தையும் வச்சு என்னோட பார்வை என்ன, என்னோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுலேருந்து நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, நிஃப்டி ஒரு பெரிய சரிவோட ஆரம்பத்துல இல்ல, ஆனா ஒரு பாட்டம்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பாட்டம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. நாம இலக்க நெருங்கிட்டோம், ஆனா இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேரல.
சரி, அப்போ அந்த பாட்டம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த 5 பாயிண்ட் செக்லிஸ்ட். நீங்களே இதை ட்ராக் பண்ணலாம். 1. 22,900 சப்போர்ட் வலுவா நிக்கணும். 2. பயத்து காட்டுற விக்ஸ் குறையணும். 3. எஃப்ஐஐ விற்பனை நிற்கணும். 4. கச்சா எண்ணெயும் ரூபாய் மதிப்பும் ஒரு நிலைக்கு வரணும். கடைசியா ரொம்ப முக்கியமா நிஃப்டி 33,500 தாண்டி மேலே போகணும். இந்த 5 விஷயமும் நடந்தா நாம ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கோம்னு நம்பலாம். இந்த அனாலிசிஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்ட ரீதியான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். செபி மறுப்பு: பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள். இந்த காணொளி தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல. பார்த்ததற்கு மிக்க நன்றி.